ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு. இந்த குழம்பு 2 நாள் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராகவே பொருந்தும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பூண்டு மிளகு குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெங்காய வடகம், அதாவது தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். ஆனால் இது சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பூண்டு ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நாம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நமக்கு நல்லா கரைஞ்சி மசிஞ்சிடுச்சு. அடுத்து நாம் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அது உங்ககிட்ட இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிறுதீயில் வச்சு மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிறுதீயில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுத்து நாம் ஒரு நெல்லிக்காய் அளவுள்ள புளியை தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி இப்போ நாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளிக்கூடையே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நாம் அதை சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. புளியில் உப்பு சேர்க்கலன்னா இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய 2-3 நாளானாலும் கெட்டு போகாத பூண்டு குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.